சதீஷ், ஏத்துல நம்ம வந்து சேர்ந்து அப்படி படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோமே, உனக்கு ஒரு மாதிரியாவே இல்லையா? உன் வைஃபை நான் இன்னைக்கு மீட் பண்றேன், பேசுறேன், உனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இல்லை? அவர் ஒரு ஸ்டெப் பேக் போனதுலேயே தெரியல உனக்கு. இந்த வெற்றிவேல் சக்திவேல்னு ஒரு படம் இருக்கு. சத்யராஜ் சார், வடிவேல் சார் காலையில சோத்த போட்டு உங்களை உன்னால என்ன பண்ண முடியுமோன்ற மாதிரி எதுக்கு அந்த மாதிரி இருக்கு. இது வந்து கோத்து விடுறது வந்துட்டு இது ஏங்க அதுக்கு தாங்க பேமெண்ட் கொடுத்தேன், அதுக்காக இறக்கி. சரி ஓகே, அதான் இப்போ வந்து உங்களுடைய எக்ஸ் வந்து நீங்க மீட் பண்ணிருக்கீங்க. ஆமா, 8th ஸ்டாண்டர்ட்ல என்ன லவ் பண்ணிட்டேன். 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ் வந்து மீட் பண்றீங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு மீட் பண்றீங்க, ஒரு கையை கொடுத்து பேசுறது, ஒரு ஹக்கிங் எதுமே கையில இல்லையா? கொடுக்கறது வெறும் ஹக் தான். இல்ல பரவாயில்ல. 8th ஸ்டாண்டர்ட்ல அவ்வளவு லவ் பண்ணியடா, வந்தியடா என்ன தேடி தேடி இப்படி வந்தியடா. ஒரு மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ ரோஜாவோட வந்த, ஓரியோ சாக்லேட்டோட வந்த. இல்ல சதீஷ்னா எது ஒரு மாதிரி இருக்கு, இவங்க எக்ஸா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கா? என்ன தெரியுமா, என் கூடயே வந்துட்டு என்ன தலை நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டாரு. அது உங்கள்ட்ட மேடம், இப்போ என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். 9th 10thலயே நான் சொல்றேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கீங்க அந்த வேவ்ல இருந்து. உங்களுக்கு அப்படியே அடிச்சுக்கங்க, இப்பதான் வந்திருக்கீங்க. கம் கண்டினியூ. இல்ல உங்களுக்கு முன்னாடி பல ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியும். சொல்வதெல்லாம் உண்மையா அந்த மாதிரி இருக்கு எனக்கு. சரி இல்ல ஒன்னு ஓகே, சரி பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா இல்ல எனக்கு எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஒய்ஃப் மட்டும் தான். சின்ன வயசுல இனிவே அது இந்த ஜென்மத்துல முடிஞ்சு போச்சு, வேற ஆப்ஷனே வேற கிடையாது. வழியே இல்ல, அதுதான் வேற என்ன பண்ண. இல்ல நானே சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாலும் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிவ் அப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எக்ஸே கிடையாது சார், இனிமே யாராவது எக்ஸா வந்தா கூட நான் வந்து யூ ஆர் ரிஜெக்டட். ப்ளீஸ். ஓகே, டப் ஸ்மாஷ் டைம்ல இருந்து இதை ஆரம்பிச்சோம். விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சு அது எனக்கு கண்டென்ட்லாம் இந்த ஸ்டோரிஸ் எழுதுறது, கதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். ஸோ அது ஃபன் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே அருண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு எதை கேட்டாலுமே கலாய்க்கிறது, இப்போ எதை கேட்டாலுமே ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் கூட சிரிப்பை அடக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தான்னு வச்சுங்களேன். அந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே கலாச்சி அப்படி இருந்த ஒரு டைமு. கரெக்டாக ஒய்ஃபும் அந்த மாதிரி அமைஞ்சதுனால நேரம் அமைஞ்சது, டைம். அவங்களோட டெத் வீட்டுக்கு போனால் சிரிப்பாங்களா சார்? அது தெரியல. அது அவங்க கூட இருக்கிறதே டெத் பெட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அது சொல்ல முடியாது. ஸோ அது கண்டென்ட்லேருந்து வேற எங்கேயோ போயிட்டோம். சரி. ஸோ வந்து அது அப்படியே நாளுக்கு நாள் இதாக கண்டென்ட் எங்கள் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கோவிட் டைமில் அது நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். டப் ஸ்மாஷை விட்டு லிப்சிங் வீடியோஸ் தவிர கண்டென்ட்டாக பண்ணலாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்து அப்படியே வந்து இப்படி வந்துட்டோம். டப் ஸ்மாஷ் டைம்லேருந்து இதை ஆரம்பித்தோம். விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து அது எனக்கு கண்டென்ட்லாம் இந்த ஸ்டோரிஸ் எழுதுறது, கதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். ஸோ அது ஃபன் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே அருண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு எதை கேட்டாலுமே கலாய்க்கிறது, இப்போ எதை கேட்டாலுமே ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் கூட சிரிப்பை அடக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தான்னு வச்சுங்களேன். அந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே கலாச்சி அப்படி இருந்த ஒரு டைமு. கரெக்டாக ஒய்ஃபும் அந்த மாதிரி அமைஞ்சதுனால நேரம் அமைஞ்சது, டைம். அவங்களோட டெத் வீட்டுக்கு போனால் சிரிப்பாங்களா சார்? அது தெரியல. அது அவங்க கூட இருக்கிறதே டெத் பெட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அது சொல்ல முடியாது. ஸோ அது கண்டென்ட்லேருந்து வேற எங்கேயோ போயிட்டோம். சரி. ஸோ வந்து அது அப்படியே நாளுக்கு நாள் இதாக கண்டென்ட் எங்கள் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கோவிட் டைமில் அது நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். டப் ஸ்மாஷை விட்டு லிப்சிங் வீடியோஸ் தவிர கண்டென்ட்டாக பண்ணலாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்து அப்படியே வந்து இப்படி வந்துட்டோம்.